மேலும் ஒரு அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி செல்லக்கூடிய நிலையில் அவர் அங்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். அவரோடு பேசலாம். சுசித்ரா, அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய டெல்லி பயணம், அவர் உள்துறை அமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? விவரம் என்ன? நிச்சயமாக அதிமுகவினுடைய பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக தற்போது சென்னையிலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டுள்ள அவர் இன்று மாலை டெல்லியில் உள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து ஆலோசிக்க உள்ளதாக முதற்கட்ட தகவலானது வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமாக 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியானது எவ்வாறு நடைபெற உள்ளது, தொடர்ந்து கூட்டணியானது இருக்குமா என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை இந்த சந்தேகத்தின் பொழுது அவர்கள் விவாதிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் இதற்கிட்ட தகவலானது நமக்கு கிடைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவருடன் அதிமுக எம்பிக்களான தம்பிதுரை மற்றும் சி.வி. சண்முகம் ஆகியோரும் இந்த சந்திப்பின் பொழுது இடம்பெறுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக நேரடியாக டெல்லி வந்தடையும் அவர் நேரடியாக இங்கு கட்டப்பட்டுள்ள புதிய அதிமுக புதிய அலுவலகத்தை நேரடியாக சென்று பார்வையிட்டு அதன் பிறகு இன்று மாலை அதாவது கிருஷ்ணமேனன் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடைய இல்லத்தில் அவரை நேரில் சந்தித்து ஆலோசிக்க உள்ளார். அதன் பிறகு இன்று இரவு அல்லது நாளை காலை சென்னை திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா.